ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பவியின் பயணங்கள் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த ஈவினிங் டைம் மக்களாக போயிருந்தோம். ஏன்னா பகல் டைமில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரொம்ப ஹீட்டு, ரொம்ப வெயிலாக இருந்தது. அதனால் ஈவினிங் டைம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஈவினிங் டைமில் போனோம். அங்கே நிறைய பேர் ஜாக்கிங் போயிட்டுருந்தாங்க. ஜாக்கிங் நிறைய பேர் போனாங்க. மெயின் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. ஃபோட்டோஸ் ஃபோனில் எடுத்தாங்க, கேமராவில் எடுத்தாங்க, நிறைய இருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சரி நம்ம பீச்சுக்கிட்டே போகலான்னு சொல்லி போனால் அங்கே போலீஸும் வந்து பீச்சுக்கிட்டேயே விடலை. ஏன்னா பகல் டைமை விட ஈவினிங் டைம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே விடலை. அங்கங்கே நின்றுட்டே இருந்தாங்க. சரி நாங்கள் தூரமாக நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு பொட்டேட்டோ சிப்ஸும் பொட்டேட்டோ ரோல்ஸு, அப்புறம் கோசாப்பழம், ஒரு பிளேட்டு காளான் இதெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு பக்கத்தில் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதையும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போனால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகழகான நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வாங்க முடியல. எல்லாம் ஓவர் ரேட்டாக இருந்துச்சு. வுட்டில் நிறையா ஐட்டம்ஸ் இருக்கட்டும், நிறையா இருந்துச்சு. நிறையா திங்ஸ் இருந்துச்சு. சீப்பில் வந்து மரத்தில் இருக்க சீப்பாக இருக்கட்டும், கைக்கு ப்ரேஸ்லெட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, லைட்ஸு, செப்பல்ஸு, ஹேண்ட்பேக்கு, நிறையா திங்ஸ் வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வாங்க தான் முடியலை. ரொம்ப ஓவர் ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி மட்டும் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் இந்த பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு போட்ட லோகோ இருந்துச்சு. நிறைய லோகோ இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் வராங்க, டூரிஸ்ட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி லோகோ வாங்கிட்டு போவாங்க. வந்ததுக்கு ஞாபகமாக இந்த மாதிரி லோகோலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு, மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு, நம்ம அதை கப்பல் ஓட்டுற மாதிரி, நம்ம தமிழர்கள்லாம் கப்பல் ஓட்டுற மாதிரி ஒரு சிலையாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு லைட் ஹவுஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாச்சுஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.